ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சடை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பசுமாட்டு பால் தாங்க எடுத்திருக்கேன். இதை செய்யறதுக்கு முன்னாடி சடை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சிடலாம். நான் எடுத்துருக்கிற பாலோட அளவு 2 லிட்டருங்க. பால் நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இடையில இப்படி கலந்து விட்டுக்கோங்க. பால் திக்காக இருக்கிறதுனால அடி பிடிக்கும். பால் நல்லா சூடாக இருக்குங்க. இடையில இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இன்னும் 1 நிமிஷம் கொதிக்கட்டும் போதும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். நான் ஒரு முழு எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா திரிஞ்சு வர வரைக்கும் கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, பால் ஓரளவுக்கு திரிஞ்சிருக்கு. இன்னும் 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பால் சரியாக தெரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சு நல்லா ஃபுல்லாகவே திரிஞ்சிருக்குங்க. இப்போ இதை வடிகட்டிடலாம். நான் ஒரு காட்டன் துணி எடுத்து போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம காய்ச்சின பாலை இதில் சேர்த்துடலாம். ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா இப்படி பிசைஞ்சு விட்ட மாதிரி கலக்கிக்கலாம். நம்ம ஏன் பச்சை தண்ணி ஊற்றுறேன்னு சொன்னால் இந்த லெமனோட ஃப்ளேவர் மொத்தம் கீழே வடிகட்டி இறங்கிடும். அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக தண்ணி நல்லா வடிகட்டி ட்ரையாக வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ட்ரையாக வடிகட்டி எடுத்துக்கலாம். கையில் புழிய முடிகிற அளவுக்கு நல்லா தண்ணி புழிஞ்சாச்சு. இப்போ கையிலேயே நல்லா இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா புழிஞ்சு வச்சாச்சு. இது மேலே வெயிட்டான ஒரு பொருளை வச்சுக்கலாம். எங்கிட்ட சின்னதான உரல் இருக்குது. மேலே ஒரு சில்வர் பிளேட் ஒன்று வச்சுடுங்க. வச்சுட்டு இது மேலே இந்த உரலை வச்சிடலாம். நல்லா வெயிட்டான பொருளை வச்சாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் கட் பண்ணியாச்சு, இன்னொரு பக்கம் கட் பண்ணிக்கலாம். எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. நீங்கள் உடனே செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் நார்மல் ரேக்கில் வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப நாள் வச்சிருந்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்யலாம், காரக்குழம்புலையும் போடலாம், பாலக் பன்னீர் மசாலாவும் செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.